श्रीरमृताजसां यूवेदां ब्रह्मणो वेद अमृतेनामृतां पुरीं वक्ति ब्रह्मज आजुष्यर्तिं दशां तदेके ിരുന്നാലേ പതിഞ്ചെന്ന ഭൂസഖ്യ പണിക്കാട്ടമ്മാ ദുർഗാലങ്കാരത്തിലജാകരിരുന്നാലേ പതിഞ്ചെന്ന ഭൂസഖ്യ പണിക്കാട്ടമ്മാ നീ കൊണ്ട പൈക്കും നാം കൊണ്ട പൈക്കും ഇത് ജന്മ പോരാട്ടമോ കൊണ്ട പൈക്കും നാം കൊണ്ട പൈക്കും ഇത് ജന്മ പോരാട്ടമോ അലങ്കാരത്തിലജാകരിരുന്നാലേ പതിഞ്ചെന്ന ഭൂസഖ്യ പണിക്കാട്ടമ്മാ உன்பைக்கு பணிக்காட்டம்மா உன்பைக்கு பணிக்காட்டம்மா உன்பைக்கு 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 ஓங்கார ஆதிசக்தி திரிசக்தி 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 ஜெகமால மாதிசக்தி ீகனுடன் வேலனபனந்த ஜனநலம் காக்கும் நீதேஸ்வரி கோகுலகில் சக்தி ஜனநாம் வணங்கும் தேவி ஜனவரிவாதி தேவதேவி கொம்ப ஜோலி ஜோலிக்க ஜோலி பாதமதில் பலங்க ஜோலி பாடி வரும் பரமேஸ்வரி ஜெக ஜெகன ஜெக ஜெகன ஜெக ஜெகன ஜந்தபடி ஜெகமாடு மாதேசக்தி மாதாளி மகமாதி தருமாரி தருமாரி சிவரூபி சிவகாமினி பதிசூலி திரிசூலி மாம் காட்டு கருமாரி தேவி தேவி அபிராமிதே மாதாளி மகமாதி தருள்மாரி கருமாரி சிவரூபி சிவகாமிதே லலிதா மகாதிர சுந்தர சாமரமேஸ்வரே நமஹானாதித கஸ்தூரீதாதிரீபம் திரஜாபி நமஹாதுர்காம்பிகாபிரதேவி நமஹாவார்த்தி விரக்யமாரி நமஹாதுர்கரே நமஹ நித்யரந்திரபரிபூர்ண யுவாதிராத்மபிரஸ்தம் சுமுகாதி நமஹாபம் ஏகதந்தாதி நமஹாதுலாதி நமஹாதிகரணிகாதி நமஹாலம்போதராதி நமஹாபோ விகடாதி நமஹாபம் விஷ்ணராஜாதி நமஹானானாபித பரிபலபத்ரபஸ்தமோம் ஸ்ரீ மகாதுர்காபரமேஸ்வரே நமஹாபம் சுதுந்துமபிலேபனாமணிகசும்பிகஸ்தோரிகாம் சமந்தகசேக்ஷனாம் ஜனஜலாபபாசாம் சுதராமசேக்ஷஜனமோகினே மரணமாலி விமோஜாம்பராம் ஜபார்சுமபாசுராம் ஜபிவிதோஸ்மரே தம்பிகாபோம் ஐம் க்ரீம் ஸ்ரீநருதாஜி நமஹாபோம் ஐம் க்ரீம் ஸ்ரீமோம் துரந்தரஜே நமஹாபோம் ஐம் க்ரீம் ஸ்ரீமோம் ஸ்ரீஜே நமஹாபோம் ஐம் க்ரீம் ஸ்ரீமோம் ஸ்ரீமாத்ரே நமஹாபோம் ஐம் க்ரீம் ஸ்ரீமோம் श्रीमहाराज्याय नमः ऐं ह्रीं श्रीं ॐ सुदग्ने गुण्डसम्भूताय नमः ऐं ह्रीं श्रीं देवकार्यसमुच्यताय नमः ऐं ह्रीं श्रीं त्यक्वार्तिकष्टापाय नमः ऐं ह्रीं श्रीं राजस्वरेपभाषाट्याय नमः ऐं ह्रीं श्रीं रोधाचारां स्वज्जलाय नमः ऐं ह्रीं श्रीं मनोरूपेक्षुगोदण्डाय नमः ऐं ह्रीं श्रीं पञ्चजन्मात्रसाधिकाय नमः ऐं ह्रीं श्रीकारुणप्रभापूरम् मध्य सलग्माण्डमण्डलाय नमः ऐं ह्रीं श्रीं ॐ सुम्बहासोगमण्डाय सुगन्धेकरसिद्धराय नमः ऐं ह्रीं श्रीं ॐ श्रीविन्दमणिच्छेन जनकोटितमण्डिताय नमः ऐं ह्रीं श्रीमष्टमेचन्द्रविप्राय दरिकस्कलशोभिताय नमः ऐं ह्रीं श्रीं वदनस्वर माङ्गल्यकरतोरणसिल्लिकाय नमः नानाविधपरिमलपत्रपुष्पमों स्कन्दाय नमः सुगाय नमः सन्मुगाय नमः शरवणोत्सुगाय नमः बालनेत्रसुगाय नमः वनदण्डसुन्दरबन्धसमेतम् स्वसुब्रह्मण्ये सरब्रह्मरुळे नमः नानाविधपरिमलपत्रपुष्पगामि नमः प्रातःकालम् शीघ्रवारसालिङ्गालं वेदनवेदनम् ॐ श्रीमहादुर्गापरमेश्वरये नमः वेदनवेदनम् ॐ श्रीमहादुर्गाम्बिकापरदेव्ये स्वाहा वेदनवेदनं सुखदतां पुरनिवेदनम् वेदुर्गाम्बिकापरदेव्ये स्वाहा नानाविधपरिमलपत्रपुष्पादिगन्धनीराजनदीपं दृढजामि नमः श्रीमहादुर्गापरमेश्वरये नमः आनन्दपरिमलपत्रनीराजनदीपं दृढजामि नमः परमेश्वरये नमो नमः आनन्दलिङ्गधरणीराजनादिदीपं दर्शयामि नमः
உயிரீந்தருள் தீபம் ஏழுலகம் கெடும் ஏற்றிடும் தீபம் எம்மன பங்கமம் ஏந்திவை தீபம் ஏகமகேஸ்வரி பரம் தீபம் உலக குதிர கொள்ளும் ஒரு பரம் தீபம் ஊருடரும் தீபம் மலர் மகளாதின் மகிழ்ந்திடும் தீபம் புரணியின் தேவரும் வானவர் தீபம் ராமாதிரே துர்காபரமேஸ்வரே நம ஆனந்தபஞ்சமணிராஜனே மந்தமஸ்வரே நம ஆயுர்ந்தாதி விஷ்ணவே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோதந்தே பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ மகாபலிகடாபல்ய சமேத சுப்பிரமண்யேஸ்வர பரம் பொருளே நம ஆவித்யாராத்ரி ஓம் ஸ்ரீ மகாதே துர்காபரமேஸ்வரே நம ஆனந்தபஞ்சதர வீராத்ரி ஓம் தர்கதாய நமோ நம ஓம் Om Shri Jaya 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 Sati Jaya Jaya Venatilam Padi Panindo Jagamengam Amediyata Om Shri Jaya 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 Sati Ilum Valditolanga தேவையெல்லாம் அடைய அம்மம்மா தேவையெல்லாம் அடைய பக்தி பெருகிட பாடியுரைகிட பணிப்பாயன் விளமை ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வலமருள்வாய் அம்மம்மா ஈஸ்வரி வலமருள்வாய் கருங்குவித்தோம் இனி காலை விடோம் அம்மா கருணையுடன் அணைப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி காசினியங்கும் வேற்றுமை போக கருத்தினில் அருள்வாய் அம்மம்மா கருத்தினில் அருள்வாய் தேசுடல் வாழ காட்டம காட்சி தேவியும் நடைக்கலம் நாம் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்காரம் நிறுவினை கருத்து ஞான நல்லொளி தீபம் வைத்து அம்மம்மா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்தில் அமைதியைத்தான் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஜெய ஜெய தினம் பாடி பணிந்தோம் ஜெகமெங்கும் அமைதியைத்தான் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி. நல்ல திருவருளைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய் தேவந்திற்காரினுடைய திருப்பற்பாதை குமரங்களை சிறந்தாழ்த்தி கடந்து வழங்கிக் கொண்டு போட்டுதற்கரிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய ஆனி மாதத்தினுடைய உத்திர நட்சத்திரம் கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆனி உத்திர நாளும் கூடிய இன்றைய நாள் சிவபெருமானுடைய ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு நாள். எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தினுடைய முதல் கடவுள் அந்த பரம்பரையை நம்முடைய மனதிலே தியானித்து சிறப்பான இந்த விசேட பூஜையில் பங்கு கொண்ட நாங்கள், நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, இந்த பூமி பந்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமாக 3 மணிக்கு நேரம் எங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி எல்லாம் உள்ள பரம்பரையையும் தாய் தெய்வத்தையும் கொண்டாட்டமாக அமைதியாக பிரார்த்தனை செய்வோம்.
இந்த சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமையோடு கூடிய இந்த ஆடி உத்திரம் இந்த ஆடி மாதம் வரையுள்ள முதலுள்ள 6 மாதங்கள் இருக்கிறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. இந்த 6 மாசத்தையும் உத்தராயணம் என்று சொல்லுவார்கள். தொடர்ந்து வருகின்ற ஆடி, ஆவணி, புரட்டாதி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாசங்களையும் தட்சிணாயனம் என்று சொல்லுவார்கள். கூடுதலாக சிறப்பாக இந்த வளர்ந்து வருகின்ற இந்த 6 மாசங்களும் அடங்கிய சிறப்பான உத்தராயண காலத்திலே தான் அநேகமாக தெய்வ காரியங்களோடு சம்பந்தப்பட்ட சிறப்பான பிரதிஷ்டை, அதாவது கும்பாபிஷேகங்கள், மிகவும் முன்மாதிரியான காரியங்களை இந்த உத்தராயண காலத்தில் செய்வார்கள். ஒரு சிறப்பான ஒரு காலம் இந்த முன்னுள்ள 6 மாசங்களும். அதிலே தான் இன்றைய நாள் இந்த ஆணி உத்திரத்தோடு இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய நாளாந்தம் பார்க்கின்ற பொழுது, நாளாந்த வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது, அதிகாலை சூரிய உதயத்தில் இருந்து, உதித்த நேரத்தில் இருந்து அந்த சூரியனுடைய வளர்ச்சி அப்படியே மேல் நோக்கி வருகின்ற பொழுது மதியம் 12 வரை உள்ள நேரத்தை அப்படியே நாங்கள் ஒரு சிறப்பான உத்தராயண பொழுது என்று பார்க்கலாம். தொடர்ந்து 12 மணிக்கு பின்புள்ள அங்கே சூரியனுடைய சாய்வு, சூரியன் சரிகின்ற அந்த நேரத்தை பார்க்கின்ற பொழுது தட்சிணாயன காலத்தோடு சேர்த்து பார்க்கலாம். இது ஒரு நாள் இருக்கிற வித்தியாசம். அப்ப கூடுதலாக நல்ல விஷயங்களை செய்கின்ற பொழுது அந்த சூரிய பகவானுடைய வளர்ச்சி அவருடைய மேல் நோக்கி வருகின்ற அந்த வேளையிலே நல்ல விஷயங்களை கூடுதலாக 12 மணிக்கு முன்பு செய்வதற்கு ஆசைப்படுவோம். ஆலயங்களுடைய சிறப்பான விசேட காலங்களுடைய அபிஷேகங்கள், பூஜைகள் என்றாலும் சரி, அல்லது எங்களுடைய இல்லங்களில் நடைபெறுகின்ற மங்கள நான்பூட்டு விழா, திருமண வைபவம், பூப்புனித நீராட்டு விழா, மங்கள நன்னீராட்டு விழா, அநேகமான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த 12 மணிக்கு முன்பதாக, அதாவது சூரியன் வளர்ந்து வருகின்ற அந்த வேளையில செய்வதற்கு முயற்சி செய்வார். அதே மாதிரி தான் இந்த மாதங்கள்ல வருகின்ற இந்த 6 மாதங்களும், வளர்ந்து வருகின்ற 6 மாதங்களும் மிக முக்கியமான உத்தராயண காலம். அதற்கு மேலே வருகின்ற காலம் தட்சிணாயன காலம் என்று சொல்லி ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆனி மாசம் வரையுள்ள காலம். அப்ப இந்த காலங்களிலே பாருங்கள், எங்களுடைய தாய்நாட்டில கூட நாங்கள் முன்பு ஒரு முறை கதைத்த ஞாபகம் இருக்கிறது. இந்த தை மாதத்தில இருந்து கூடுதலாக இந்த ஆனி மாசத்தினுடைய பூர்த்தி கிடையில அநேகமா எங்களை சுற்றி இருக்கிற கோயில் எல்லாம் இப்படி திருவிழா நடந்து கொண்டு வரும். கூடுதலாக அநேகமா தை, மாசி, பங்குனியில் தொடங்கி இந்த ஆனி கிடையில அநேகமா ஊரில் உள்ள எல்லா கோயில்களும் திருவிழா நடந்து பூர்த்தி அடையும். கூடுதலாக அங்க 6ஆம் மாசத்துக்கு பிறகு நடக்கிற சன்னிதானங்களும் இருக்கிறது. அப்ப இந்த சிறப்பான காலம் உத்தராயண காலம் என்று சொல்லுவார்கள். அப்ப அதே மாதிரி தான் விஜயம்பர்களே, இந்த பரம்பரையுடைய அதாவது ஒவ்வொரு சிறப்பும் இந்த எங்களுடைய சமயங்கள் சடங்குகள்ல கூறப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சிறப்புகளிலேயும் ஆழமான அற்புதமான தத்துவங்கள், கருத்துக்கள் இருக்கிறது நாங்கள் இறங்கி பார்த்தால். எனவே அந்த வகையிலே இன்றைய தினமும் நாங்கள் இந்த சிறப்பான ஆனி உத்திரத்தோடு கூடிய நாள்ல இந்த வழிபாட்டில் பங்கு கொண்டிருக்கின்ற நாங்கள் வளமை போன்று செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஆன்மார்த்தம் நாங்கள் வீட்டில் வழிபடுகின்ற வழிபாடு, பரார்த்தம் சன்னிதானத்தில் நாங்கள் ஆலயத்தில் இறைவனுக்கு செய்கிற பூஜைகள் வழிபாடு எல்லாம் பரார்த்தமாக, பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குமாக சன்னிதானத்தில் நடைபெறுகிற பூஜைகள் பரார்த்தம். அந்த வகையிலே எல்லா அடியவர்களுமாக சேர்ந்து இன்றைய தினமும் ஒரு 2 பாடல்களை, அதாவது நாங்கள் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சிறுவர்கள், அதாவது வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சிறுவர்களிடத்தை கேள்வி ஞானத்தினூடாக நாங்கள் எங்களுடைய சிந்தனையை ஒரு நெறிப்படுத்துகின்ற வழிபாடு இந்த கூட்டு பிரார்த்தனை. அந்த கூட்டு பிரார்த்தனையை நாங்கள் சொல்லுவதை அப்படியே கிரகித்து திரும்ப சொல்லுகின்ற தன்மையை எங்களிடத்தை கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய சிந்தனை மிகவும் ஒரு முக்கியமான ஒரு திறமை பெறுகிறது, ஒரு செயல்படுகிறது. எனவே எல்லாருமாக சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பெருமாள் விநாயக பெருமாள், துர்காதேவி பெருமாட்டி, முருகப்பெருமான், ஆஞ்சநேயர், அந்த பரம்பொருள் சிவபெருமானையும் போற்றி பாடி நாங்கள் இந்த நிகழ்வை பூர்த்தி செய்வோம். எல்லோரும் அமைதியாக, முக்கியமாக சிறுவர்கள் நீங்கள் சொல்லுவதை அப்படியே கேட்டு திரும்பி அப்படியே நீங்களும் சேர்ந்து பாடுவோம். ஹரஹர நம பார்வதீபதியே. முதல்ல எல்லாம் வல்ல விநாயக பெருமான் நாங்கள் சின்னார்கள் கவனிக்கிறோம். பிள்ளையாரத்தான் நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் முன்னுக்கு எங்களுடைய சிந்தனைகளை, அதாவது இந்த புலன்கள் எல்லாம் தங்கி இருக்கிற இந்த முக்கியமான பகுதியில் இருக்க நாங்கள் விநாயக பெருமானை தியானம் பண்ணி சிந்திச்சு அப்படியே 3 தடவை அப்படியே இறக்கி கொட்டி முதல்ல பிள்ளையாரை கும்பிட்டுத்தான் நாங்கள் இந்த நிகழ்வையும் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் அந்த வகையில் எல்லோரும் அப்படியே பிள்ளையாரை எங்களுடைய சிந்தனையினாலே சிறங்களிலே அப்படியே குட்டி
ஓம் கணேசாய நமஹ. அப்படி பிள்ளையார பாடும். உம்பர்தருத்தேனு மண்ணி கசிவாகி உம்பர்தருத்தேனு மண்ணி கசிவாகி சேர்ந்து படிச்சீங்கன்னா சின்னாக்களும் சேர்ந்து ஒரு ஆள் 2 வரியை சொல்லு, மற்றாக பின்னுக்கு 2 சொல்லு, பிள்ளைகள் ஓரளவு சேர்த்து படிப்பேன். ஓரளவு கேட்ட பாடங்க. ஹர நம பார்வதீபதே. உம்பர்தருத்தேனு மண்ணி கசிவாகி உங்கடலில் தேனமுதை புணர்வோரே இன்பரசத்தின் பருகி பலகாலம் எங்களுயிர் காதரவு தருவாரே தம்பிதன காகவன தனிவோனே தந்தை வலத்தாலருளை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானே முக பெருமாளே ஐந்து கரத்தானே முக பெருமாளே பார்வதிபதே. ஒரு சின்னாக்கள் பிள்ளையாருக்கு தெரிஞ்ச 4 வரிகளுக்கு வாரம் படிக்கக்கூடிய கண்டு பாடுங்க பார்ப்போம். சின்னாக்கள் பாலந்தில் தேவன் ஏதாவது தெரிஞ்சா டக்குன்று கிளம்பி எப்படி பிள்ளையார பார்த்து பாடிவிடணும். நாங்கள் முதல்ல கும்பிட்டு அடுத்த காரியத்தை ஆரம்பிக்கிற பிள்ளையார ஒரு நிமிஷம் டக்குண்டு. சரி பையன்களை தொடர்ந்து அவங்களை தயார்படுத்தி வச்சுட்டு நாங்கள் இப்போ கடவுளை கும்பிடுறதுக்கு நாங்கள் இதில் தயார்படுத்தி கொள்ளணும்னா அடுத்து நாங்கள் இன்றைய இந்த ஆடி உத்திரத்தினுடைய ஒரு பாடுகிற நம்ம பார்வதிபதே. கொஞ்சம் சிரமமாக இருக்கும், படிவாக கேட்டு உள்வாங்கி பாடுங்க. நாங்கள் கௌரிகிற காலத்தில் படிக்கிறீங்க சிவபெருமான் இருக்கேன். பிரம்மமுராரி சுரார் சீதலிங்கம் பிரம்மமுராரி சுரார் சீதலிங்கம் நிர்மல பாசித சோபிதலிங்கம் ஜன்மஜ துர்க விநாசகலிங்கம் பிரணமாமி சதா சிவலிங்கம் பிரணமாமி சதா சிவலிங்கம் தேவமுனி பிரபரார்சிதலிங்கம் ராமதகம் கருணாகரலிங்கம் ராவணதர்ப விநாசனலிங்கம் பிரணமாமி சதா சிவலிங்கம் சர்வசுகந்தி சுலேபிதலிங்கம் புத்தி விவர்த்தன காரணலிங்கம் சீதசுராசுரவந்திதலிங்கம் தத் பிரணமாமி பார்வதிபதே.
சந்தர்ப்பத்தில் அவைக்கும் ஒரு சந்தர்ப்பம். நிச்சயமாக எல்லார் பெற்றோர்கள் முக்கியமாக பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள், என்ன நடக்குது, அரங்கேற்றம் செய்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அவரது சன்னிதானங்களில் அவர்கள் தங்களை சிறப்பாக செய்வதற்கு நாங்கள் வளப்படுத்த வேண்டும் பிள்ளைகளை பெற்றோர்கள் முக்கியமாக. அதாவது இந்த சிந்தனையோடு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமாவது இறைவனிடத்தே தாங்கள் இறைவனுக்குரிய அந்த பிடித்த அந்த பாடல் பதிகங்களை ஞாபகப்படுத்தி பாடக்கூடியது. இதுக்கு நீங்கள் அவர்களை வளப்படுத்தி கொண்டதன் எதற்கு பாடமாகிற முதல் அவர்களுக்கு கரைச்சலாக இருக்கும். வில்லண்டமாக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் அது வழக்கமாக வளமையாக அவர்கள் வில்லண்டமாக செய்கின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே பேர்ந்து அதில் ஊறிவிடுவார்கள். முதல் வில்லண்டமாகப்படுவது பேர்ந்த இயல்பாக அது வளமையாக மாறிவிடும். எனவே இந்த வழிபாட்டு விஷயத்தில் 2 பாடலை சொல்லிக் கொடுத்து அவர்களை நிறுத்தி வச்சு நாங்கள் அப்பா அம்மா கூட இருந்து கடவுளை பார்த்து நேராக அவர்கள் சேர்ந்த சாமியார்கள் இருந்து நாங்களும் இருந்து கூட இருந்து பக்கத்து இடமா இப்படி கடவுளை கும்பிடணும். எங்கண்ட இது வழிபாடு எத்தனையோ கலாச்சாரங்கள் இனி கூடிய இடத்துல எங்கண்ட கலாச்சாரம் அதில் உண்டு. எங்கண்ட வழிபாடு மிக முக்கியம். இதையும் தாண்டி எல்லாத்தையும் நாங்கள் வழிபடுவோம். அதில் இதுவும் உண்டு என்று சொல்லி சேர்ந்திருந்த 2 பாட்டை பாடுவோம். நாங்கள் அடுத்து அம்பாள் பாட்டு பாடிபடியே பெரியாக்கள் ஒரு அளவு ஒரு பாட்டு பாடுவாங்க. தமிழில் ஒரு தேவாரம் சொல்லித்தாரன். அப்படியே சிவபெருமான பாடிட்டு தொடரும். ஹர நம பார்வதி பதஜே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பனம் வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவதே நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லியிருக்கு பாருங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார் தம்மை காதல் கொண்டு அன்பு கொண்டு பரமசிவனிடத்திலே காதலாகி அவரிடத்தை நாங்கள் காதல் கொண்டு அன்பு கொண்டு இறைவனிடத்தை கசிந்து எங்களுடைய உள்ளம் கசிந்து சிந்தனையை ஒரு வழிப்படுத்தி இறைவனுடைய பாதார விந்தங்களிலே உள்ளம் கசிந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அதாவது நாங்கள் அந்த கண்ணீர் எண்ணத்துக்கு விடணும்னா நாங்கள் அழுதழுது படிக்கணும் சொல்லல. அந்த பரம்பொருளிடத்தை அன்பு செலுத்துகின்ற அன்பினுடைய மிகுதியினாலே எங்களுடைய கண்களிலே இருந்து சந்தோஷமான நீர் வர வேண்டுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பன வேதம் 4 இருக்கு. சசர் ஜதுரு சாமம் அதர்வனம் என்று சொல்லுகின்ற 4 வேதங்களிலேயும் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் முக்கியமானது எது என்று சொன்னால் நாமம் பரம்பொருளுடைய அந்த முக்கியமான ஒரு நாமம் நாங்கள் உச்சரிக்கிறது ஓம் நமச்சிவாய. இதுதான் அந்த பாடல். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் உண்மை பொருள் அது இது. இந்த பரமசிவனுடைய பெயரை கொண்டது நமச்சிவாய என்று சொல்லுகிறார். அந்த 5 எழுத்து தான் சிறப்பான ஒரு பாடல்கள் என்பதை தொடர்ந்து எல்லாமே எங்களுடைய தாய் தெய்வத்தை போற்றி பாடுவோம். ஹர நம பார்வதி பதஜே. அம்மா அம்மாயும் தாயே ஆறுதல் தந்தை காப்பாரே இம்மாநிலத்தில் நீதானே எங்கள் துர்கை தாய்தானே இங்கே நாம் படும் வேதனைகள் எல்லாம் உனக்கே தெரியாதோ எல்லாம் நீரே அறிந்திருந்தும் ஏனோ எம்மை வாட்டுகிறாய் அல்லும் பகலும் ஆளுங்குரல்கள் எல்லா திசையும் வேதனைகள்
வைத்தோதம்மா ஒன்றா இரண்டா நாம் சொல்ல உள்ளத்து வேதனை தீராயோ என்றும் உன்னை நாம் துதிக்கும் ஏதோ எம்மை வாட்டுகிறாயே சொல்லால் வடிக்க முடியாத உயரம் எமக்கு ஏனம்மா எம்மால் தாங்க முடியாதே எம்மை காப்பாற்றே நின்றால் நடந்தால் உன் நினைவு எங்கும் எதிலும் உன் காட்சி அமராமல் உடையாயெங்கும் வந்திடமாம் எல்லா பிழையும் பொறுத்திடமா எம்மை காத்திடமா பொல்லாப்பெல்லாம் போக்கிடவே புதுமை ஒன்றை செய்திடமா மாறும் மாறும் தாயே ஆறுதல் தந்தம்மை காப்பாயே ஆறுதல் தந்தம்மை காப்பாயே ஆறுதல் தந்தம்மை காப்பாயே அடுத்த அம்பாளுக்கு ஓசைமணி அம்மா ஓடி வந்தே ஒலி எழுப்பி ஆடிவாம்மா அம்மா ஓடி வந்தே ஒலி எழுப்பி ஆடிவாம்மா சலங்க ஜொலி சலசலக்க ஓடிவாம்மா ஓடி வந்து ஒலி எழுப்பி ஆடிவாம்மா படிச்ச அம்பாளுக்கு முடிவெடுக்கிறது கஷ்டமா இருக்கு. கூப்பிடுறீங்களோ இல்லையோன்னு தெரியாது, ஒழிக்கிறதோ வருதோ யோசிக்கிற மாதிரி மனம் வச்சு கூப்பிடணும். என்ன ஆசைப்பட்டு கூப்பிடணும், படிக்க சந்தோஷமா பாடு என்ன உற்சாகமா மனம் வச்சு எல்லாருமா சேர்ந்து பாடும். ஓசை மணி காளியம்மா ஓடிவாம்மா அம்மா ஓடி வந்து ஒலி எழுப்பி ஆடிவாம்மா அம்மா சலங்க ஜொலி சலசலக்க ஓடிவாம்மா அம்மா பட்டாடி படபடக்க ஓடிவாம்மா அம்மா மஞ்சள் முகம் விரும்பிக்க ஓடிவாம்மா அம்மா தங்க முகம் தளதளக்க ஓடிவாம்மா அம்மா செங்கை நீரும் கிளுகிழுக்க ஓடிவாம்மா அம்மா மகிழ்ச்சியுடன் சிறு சிலுக்க ஓடிவாம்மா
வேதங்கள் முழங்கிடவே ஓடிவா அம்மா அம்மா வேதனைகள் தீர்த்திடவே ஆடிவா அம்மா அம்மா செம்பவள பேரழகி ஓடிவா அம்மா அம்மா செல்வமழை பொழிந்திடவே ஆடிவா அம்மா அம்மா அருளமுது பருகிடவே ஓடிவா அம்மா அம்மா ராசிகளை தந்திடவே ஓடிவா அம்மா அம்மா ஆசிகளை தந்திடவே ஓடிவா அம்மா அம்மா ஓசை வழி காளியம்மா ஓடிவா அம்மா அம்மா ஓடி வந்தே ஒலி எழுப்பி ஆடிவா அம்மா அம்மா ஆடிவா அம்மா அம்மா ஆடிவா அம்மா. அப்படி முருகப்பெருமானுடைய 6 திருமுருகன் அந்த 6 முகத்துக்கும் ஒவ்வொரு வரிகளாக வருகிறது பாருங்கள். இந்த பாடல் அந்த முதல்ல இருந்து சொல்லுகிறது. அந்த 6 முகத்தையும் முதல் சொல்லிக் கொண்டு வந்து பூர்த்தி அடைகின்ற 2 வரிகள் 8 வரியில் முடிகிற திருப்புகள் வடிவாக கவனித்து படியுங்கள். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லுகிறது. ஈசானத்தில் அதாவது கிழக்கு பக்கத்திலிருந்து அப்படியே சொல்லுகிற இந்த பாடல். ஏறுமகில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுவடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டொருகை வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வளைத்த முகம் ஒன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே பார்வதிபதியே ஆறுமுகத்துக்கு மையங்களே 6 பட வீடு உண்டு. ஒவ்வொரு பட வீட்டில் இந்த பாடல் வரிகளில் ஒவ்வொரு தத்துவம் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய 1வது படை வீடும் 6வது படை வீடும் அங்கே இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். இந்தியாவில் ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது. முருகப்பெருமானுடைய 1வது படை வீடு 6வது படை வீடும் இருக்கிறது. அதை தொடர்ந்து தான் மிச்ச வீடு எல்லாத்துக்கும் போட்டுவார். ஒரு இடத்துக்கு போயிறங்கினா அந்த இடத்துலயே அந்த ஆறுமணத்தை அழுதுகள் அந்த 2 படை வீட்டை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் 6வது படை வீடு பழமுதிர் சோலை. இந்த 2ம் இருக்கிறது இந்தியாவில் மதுரையில் இருக்கிறது. இந்த திருப்பரங்குன்றத்துக்கு முன்பாக அருகில் இருக்கிறது தான் சிவபெருமானுடைய நெற்றி கண்களில் இருந்து கொட்டிய 6 தீப்பொறிகள் சரவண பொய்கை. அது இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றத்துக்கு முன்பாக. அந்த திருப்பரங்குன்றத்துக்கு முன்பாக இருக்கிற சரவண பொய்கையில் போய் நாங்கள் செல்லுகின்ற பொழுது இந்த சரவண பொய்கையில் போய் நாங்கள் நீராடினால் இந்த ராகுகேதுகளுடைய தோஷம், காலசர்ப்ப தோஷங்கள், இந்த திருமண பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்கிற அடியவர்களுக்கு நல்ல பிரதிபலன். ஏனென்று சொன்னால் சிவபெருமானுடைய நெற்றி கண்கள், அவருடைய கண்களில் இருந்து அந்த தீப்பொறி பாய்ந்து பறந்த அந்த தாமரைத்தன் அதில் இருந்து அந்த குழந்தைகள் அவதாரம் செய்து அந்த சிறப்பான புண்ணிய தலத்தினுடைய அந்த தீர்த்தம் திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓட்ட தூரத்தில் இருக்கிறது அந்த சரவண பொய்கை. அதில் போய் குளித்து முழுகி வந்தால் எல்லாம் நிவர்த்தி ஆகிறது என்று சொல்லி வரலாறுகள் புராணங்கள் கூறுகிறது மகிமையுடன் என்று தெரியப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து ஆஞ்சநேய பெருமானை எல்லாருமா சேர்ந்து பாடும். முருகப்பெருமான் ஒரு மனைவியோடு இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில்.
அந்த சூரன் போர் எல்லாம் முடிவடைந்து பூர்த்தியடைந்து கடைசியாக வந்து உட்காருகிற இடம் பழமுதிர்ச்சோலையில் வள்ளி தெய்வசையினோடு இருக்கிறார். போனால் வடிவாக கவனமாக பாருங்க. ஒரு சிறப்பான ஒரு தத்துவத்தை குறிக்கிற ஒரு அற்புதமான இடம் அந்த மதுரை மாநகரில். அடுத்து ஆதிரிய பெருமாள் ஹரஹர நம பார்வதி ஜனே ஜனே எம்மை ஆதரிப்பாய் அரவணைப்பாய் ராமதாசனே பஞ்சபூதகருளுடையாய் பிராணதேவனே எங்கள் நெஞ்சமதில் நிறைந்திருப்பாய் சத்யசீலனே அஞ்சு பூதங்கள் எது சொல்லுங்க பார்ப்போம். பஞ்சபூதமும் ஆஞ்சநேய பெருமானுடைய அந்த பஞ்சமுக தரிசனம் வந்துட்டு அஞ்சுமுக தரிசனத்திலேயும் இந்த பஞ்சபூதங்களின் அருள் இருக்கிறதா? நிலம், தீ, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சும் தானங்க பஞ்சபூதங்கள். கண்ணை முடிச்சதெல்லாம் நாங்கள் யாரும் தாக்கு பிடிக்க முடியாது. மழை கூட அளவுப்படி, காற்று கூட அளவுப்படி இல்லாமல் அப்படித்தான். பூமாதேவி நடுங்கினாலும் கதை சரி. இந்த அஞ்சு பூதங்களையும் தன்னுடைய அஞ்சு தன்னுடைய பஞ்சபூத தரிசனத்தில் அவதாரத்தில் கொண்டவர் இந்த ஆஞ்சநேயர் தான். பஞ்சபூத அருளுடைய பிராணதேவர் என்று சொல்லுகிறது. அப்படி இங்க பஞ்சபூதம் நில, நீர், தீ, காற்று, வான், ஆகாயம். சின்னாங்களுக்கு தமிழ் ஸ்கூல்னா நீ பெரியாங்களுக்கு எந்த ஸ்கூல்னு தெரியலப்பா. பஞ்சபூதருளுடையாய் பிராணதேவனே எங்கள் நெஞ்சமதில் நிறைந்திருப்பாய் சத்யசீலனே மாறிடாத மரத்தடியில் வீற்றிருக்கின்றாயே பக்தர்களின் குறைகள் தம்மை கேட்டிருக்கின்றாயே ராமநாமம் பாடிக்கொண்டு தவமிருக்கின்றாயே ஸ்ரீராமஜெயம் என்று சொன்னால் துணரிருக்கின்றாயே பலம் புத்தி பலம் சீர செய்கின்றாயே தேடி வரும் அன்பருக்கு அபயம் சொல்கின்றாயே பிரம்மச்சாரியம் ஏற்ற வண்ணம் கல்வி கற்கின்றாயே ஞானம் என்னும் கல்வி செல்வ வள்ளி தருகின்றாயே ஐம்புலனை வென்றவனே ஆஞ்சநேயனே எம்மை ஆதரிப்பாய் அரவணைப்பாய் ராமதாசனே எம்மை ஆதரிப்பாய் அரவணைப்பாய் ராமதாசனே हरि 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 राम राम हरि 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 राम राम आंजनेय राम राम जय 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 राम राम आंजनेय राम राम अंजनाविन सेल्वनाम ஆழி கடந்த வீரனாம் ஆயுள் தந்து எம்மையே ஆயுள் தந்து எம்மையே
காக்கும் ஆஞ்சநேயனாம் அஞ்சனாவின் செல்வனாம் ஆளி கடந்த வீரனாம் ஆயுள் தந்த எம்மையே காக்கும் ஆஞ்சநேயனாம் வடையின் மாலை பிரியனாம் தடைகள் நீக்கும் இறைவனாம் தஞ்சமென்று வந்தவர் நெஞ்சம் வாழும் தெய்வமாம் ராமனுக்கு தொண்டனாம் பீமனுக்கு அண்ணனாம் பாண்டவருக்கு தோழனாம் போர் ஜெயித்த வீரனாம் ஹரி 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 ராம ராம் ஆஞ்சநேய ராம ராம் ஜெய 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 ராம ராம் ராம். அப்படியே எல்லாரும் சேர்ந்து வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசுயர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க வேண்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அறிமுகனார் முகநம்பிகைவன் நம்பரம் ஞான உருவாடிவதும் நாடு அருகிற நம்மை பார்வதிபதியே அருகிற நம்மை பார்வதிபதியே அருகிற நம்மை பார்வதிபதியே தென்னாடு உடைய சிவரே போற்றி இன்பமே சூழ்க. சிவஸ்கந்தரம் திருச்சிற்றம்பலம். வேண்டுகளே சிறப்பான வெள்ளிக்கிழமை பூசையோடு பங்கு கொண்டிருக்கிற நாங்கள் அற்புதமான இந்த இவ்வளவு நேரம் அமைதியாக ஒரு 10-15 நிமிஷம் பெருமானும் பெருமாட்டியை போற்றி பாடியிருக்கிறோம். அமைதியாக இந்த வழிபாட்டில் பங்கு கொண்ட உங்களுக்கு என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிய திருவள்ளியை பிரார்த்தித்து